எப்போவுமே மார்னிங் தான் வந்துட்டு கார்டன் போவேன். பசங்க ஸ்கூலுக்கு போன உடனே கார்டனில் போயிட்டு செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா தான் மேலே வருவேன். ஆனால் நேற்று வந்துட்டு சமைக்கிறதுக்கு கருவேப்பிலை சுத்தமாக இல்லை. சரி ஓகே நம்ம கார்டனில் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு கருவேப்பிலை பறிக்கிறதுக்காக தான் நேற்று கார்டன் போயிருந்தேன். அந்த டைமில் தான் நோட் பண்ணேன், எல்லோ கலர் 5 மணி வந்து நிறைய பூத்திருந்தது. அதுவும் நல்ல பெரிய பெரிய பூவாக இருந்தது. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. அப்படியே நான் கொஞ்சம் வீடியோவும் எடுத்துக்கிட்டேன். வீடியோ எடுத்ததுக்கப்புறம் அப்படியே கருவேப்பிலையில் கொஞ்சம் வந்துட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஃபாக கட் பண்ணிட்டேன். ஏன்னா நம்மளுக்கு புது பிரான்ச்சஸ் வந்து இந்த மாதிரி கட் பண்ணும்போது தான் வரும். ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 1, 2 லீவ்ஸாக வந்துட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க, பிச்சு எடுத்துகிட்டு போவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஹாஃபாக நம்ம கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா புதுசாக அந்த இடத்துல 2, 3 பிரான்ச்சஸாக வந்து வளர ஆரம்பிச்சிடும். எடுத்துகிட்டு வந்து மேலே பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது, இதோடய லீவ்ஸ் எல்லாம் அவ்வளோ வந்துட்டு ஹெல்த்தியாக நல்லா பெரிய பெரிய லீவ்ஸாக இருந்தது. அவ்வளோ வாசனையாக இருந்தது. அப்போது இன்றைக்கி வந்துட்டு கத்திரிக்காய் குழம்பு செய்யலாம் அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு கருவேப்பிலை வந்து போய் பறிச்சுட்டு வந்தேன். என்ன தான் நம்ம வந்துட்டு கிரேவி செய்தாலும் இந்த கருவேப்பிலலாம் போட்டு தாளிக்கும் போது தான் அது வந்து கரெக்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு. நம்ம கருவேப்பிலை போடாமல் சமைச்சாலே அது வந்து சமைச்ச மாதிரி ஒரு ஃபீலே இருக்காது. அப்போது சூப்பரான கத்திரிக்காய் கிரேவி வந்துட்டு நம்ம கார்டன்லேருந்து கருவேப்பிலை போட்டு செய்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஈவினிங் வந்துட்டு தோணுச்சு, சரி இந்த தேங்காய் கார்டனில் வந்துட்டு முளைச்சிருந்தது. அது வந்துட்டு நட்டு வைக்கலாமா? இல்லைன்னா வந்து உள்ள தேங்காய் பூ இருக்கும். அது வந்து பசங்களுக்கு வந்து கட் பண்ணி கொடுக்கலாமா? அப்படின்ட்டு ஒரு கன்ஃப்யூஷனில் தான் இருந்தேன். சரி ஓகே, ஆல்ரெடி கார்டனில் நாங்கள் வந்துட்டு ஒரு தென்னங்கன்று வந்து வச்சுருக்கோம். அது இல்லாமல் ஃப்ரண்ட்டில் நாங்கள் வரதுக்கு முன்னாடியே ஒரு தென்னங்கன்று நட்டு வச்சுருக்காங்க. அப்போ சரி ஓகே, இது வந்து பசங்களுக்கே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து கட் பண்ணி கொடுத்தாச்சு. அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. நல்லா இனிப்பாக நல்லா சாஃப்டாக இருந்தது. பசங்க நல்லா என்ஜாய் பண்ணி தேங்காய் பூ வந்து சாப்பிட்டாங்க. ரொம்ப மெடிசினல் வேல்யூ ரிச் ஆனதும் கூட இது. ஊர்லேருந்து கொண்டு வந்த சீட்ஸ் எதுவுமே வந்துட்டு நான் வந்து போடவே இல்லை. சரி இன்றைக்கி வந்துட்டு சீனியாவோட சீட்ஸ் எல்லாம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட் வந்து ஃபுல்லாக அதில் இருக்கிற மண்ணெல்லாம் லூஸ் பண்ணிவிட்டு இருக்கிற சீட்ஸ் மொத்தமாக போட்டுட்டேன். ஏன்னா இதில் வந்துட்டு எல்லாமே பிஞ்சு தான், அந்த சீட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப அப்படியே அது கரெக்டான பக்குவத்தில் வரல. ஏன்னா நான் வந்துட்டு இது கேரளாவில் நெல்லியாம்பதி போகும்போது அங்கே ஒரு டேம் இருந்தது, போத்துண்டி டேம். அந்த டேம் ஓட என்ட்ரன்ஸில் நிறைய ஜீனியா பிளான்ஸ் இருந்தது. அப்போது எங்கே வந்து திட்ட போகிறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அர்ஜென்ட்டாக ஒரு 2 ஃப்ளார் வந்து பறித்தேன். அதில் ஒரு சிலது தான் வந்து கரெக்டான அந்த பக்குவத்தில் இருந்தது. பாக்கி எல்லாமே அப்படியே வந்து அந்த சீடுக்கான இது இன்னும் ஆகலை. சரி அதனால் என்ன பண்ணிட்டேன், இருக்கிற சீட்ஸ் மொத்தமாக போட்டு விட்டுருக்கேன். எனக்கு இதில் வந்து ஒரு 2 பிளான்ட் வளர்ந்தா கூட போதும். இது நல்ல டார்க்கான மெஜந்தா கலர் ஜீனியா, அப்படியே மல்டி லேயர்ஸோட சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. அட்லீஸ்ட் இதில் ஒரு 2 வளர்ந்தா கூட எனக்கு சந்தோஷம்தான். இது முடித்ததுக்கப்புறம் ரொம்ப நாளாகவே நம்மளோட மதர் பிளான்ட்லேருந்து ஸ்டெம்ஸ் எடுத்துகிட்டு கீழே வைக்கிறதில்ல. ஏன்னா ஆல்ரெடி நம்ம கார்டனில் நிறைய சைனீஸ் பொட்டேட்டோ வந்து வளர்ந்துருக்கு. அப்போ அதை வந்து நான் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். சரி இன்றைக்கி வந்துட்டு இதில் இருக்கிறதும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு போய் வைக்கலாம். ஏன்னா ஸ்பேஸ் நிறைய இருக்குது. ஆல்ரெடி ஒரு 3 பாத்தி மாதிரி குட்டி குட்டி பாத்தியாக வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் அந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்குது. இன்றைக்கி வேலை வந்துட்டு அதுதான், எடுத்துகிட்டு போயிட்டு கார்டனில் வந்துட்டு நட்டு வைக்கணும். அதுக்காக அதோடய ஸ்டெம்ஸ் எல்லாமே நான் கட் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி நிறைய தடவை சொல்லியிருக்கேன், எப்போவுமே நம்ம அந்த சைனீஸ் பொட்டேட்டோ முளைக்க வைக்கிறோம்ல, அந்த இடத்துல வந்துட்டு கண்டிப்பாக வந்து கிழங்கு வராது. அதோடய ஸ்டெம்ஸ் வளர்ந்ததுக்கப்புறம் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி வச்சதுக்கப்புறம் தான் புதுசாக கிழங்கு வந்துட்டு அதில் வர ஆரம்பிக்கும். கரெக்டாக 6 மந்தில் நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். அப்போது இப்போ நம்மளுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்கிறனால எந்த இடத்துலலாம் வைக்க முடியுமோ நான் வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி வச்சிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா வந்துட்டு ஒரு மாதிரி மழை பெய்கிற மாதிரி இருக்குது. சரி ஓகே, அப்போது இன்றைக்கி இந்த வேலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெம்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்மளோட அந்த புது ஹைபிஸ்கஸில் அழகாக நிறைய ஃப்ளார் வச்சிட்ருக்கு. இது வந்து 3வது ஃப்ளார். இன்னும் எவ்வளோ பட்ஸ் இருக்குது பாருங்கள். அதை அப்படியே பார்க்கலாம் அப்படின்னு வந்து பார்க்கும்போது தான் நோட் பண்ணேன், நம்மளோட இன்னொரு நார்மலான நல்லா ஒரு வைப்ரண்ட் ரெட் கலர் செம்பருத்தி இருக்கும். இருக்கிறதுலே எனக்கு ரொம்ப பிடிச்ச செம்பருத்தி அதுதான். ரொம்ப ஆசையாக நிறைய டைம் ட்ரை பண்ணி சரியாக வளரவே இல்லை. ஆனால் நம்ம வீட்டில் நல்லா மரம் மாதிரி வளர்ந்துருக்கு ஊரில். சரி அதுலேருந்து ஸ்டெம் இந்த வாட்டி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்து வச்சது தான். இப்போ பார்த்தோன்னா
க்ளோஸ்அப்பில் நான் காட்டியிருந்தேன். அதுலேயுமே பட்ஸ் வச்சுருக்கு. அவ்வளோ சந்தோஷம். 2 பட்ஸ் வந்திருக்கு. ரொம்ப ஆசையாக நான் வெயிட் பண்ணுறேன். எப்போ இது நல்லா பெருசாக வளர்ந்து இதுலேருந்து ஸ்டெம்ஸ் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி நம்மளோட கார்டனில் எடுத்து போய் வைக்கணும். நல்லா இது ஹைட்டாக வளர்ந்து இதில் நிறைய ஃப்ளார் வந்ததுன்னு வச்சுக்கோங்க. அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. எனக்கு என்னமோ மற்ற செம்பருத்தியெல்லாம் கம்பேர் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான செம்பருத்தி அதுதான். பார்க்க பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். கண்டினியூஸாக எல்லா செடியிலையும் வந்து பூ பூக்க ஆரம்பிச்சிருக்கு, பட்ஸ் வச்சிருக்கு, காய் வர ஆரம்பிச்சிருக்கு. உண்மையாகவே இந்த ஹாப்பினஸ் வந்து என்னால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவே முடியாது. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு ஒரு 3-4 இயர்ஸ் ஆயிடுச்சு இந்த மாதிரியெல்லாம் பிளான்ஸை வந்து பார்த்து என்ஜாய் பண்ணி. ஏன்னா நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், இதுக்கு முன்னாடி இருந்த வீட்டில் ஸ்பேஸ் இல்லை அப்படின்ட்டு. இப்போ வந்துட்டு ஆசை தீர இந்த பிளான்ஸ் எல்லாமே வளர்த்து அதில் ஒரு ரிசல்ட் பார்க்கும்போது உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த செடியெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன ஒரு ஸ்டெம் வச்சது தான். அந்த ஸ்டெம் வந்துட்டு அவ்வளோ அழகாக துளுத்து வர ஆரம்பிச்சது. ஸ்டார்டிங்கில் ரொம்ப ஸ்லோவாக தான் வளர்ந்துட்டு இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா திடீர்னு அப்படியே நல்ல ஒரு க்ரோத்து மொட்டும் வச்சுருக்கு. அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு குட்டி அப்டேட் மட்டும் பார்த்துடலாம். இப்போ மேலே இருக்கிற ஒரு பாட்டில் வந்துட்டு நான் வந்து மின்ட் பிளான்ட் வந்து வளர்க்க ஆரம்பிச்சிருக்கேன். புதினா பாருங்கள் அழகாக முளைச்சி வர ஆரம்பிச்சிருக்கு. இன்றைக்கி கார்டன் அப்டேட் இவ்வளோ தான். நம்ம கார்டனில் இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பிளான்ஸ் இருக்குது. கீழே ஒரு கார்டன் இருக்குது, அந்த இடத்துல நிறைய பிளான்ஸ் வந்து வச்சுருக்கேன். நல்லா ஹெல்த்தியாக சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு. கார்டனிங் வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோடு உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.